மகர ராசிக்காரர்களே இதை கவனமா கேளுங்க. இது ஒரு சாதாரண வீடியோ இல்ல. உங்களுக்கு வந்த ஒரு அறிவிப்புங்க. நீங்க இதை இப்ப பாக்குறீங்கன்னா, இது சரியான நேரத்துல வந்த ஒரு சைகைங்க. சமீபமா எதுவும் கையில வந்து சேர்ந்த மாதிரி இல்ல. எல்லாமே தாமதமா நடக்குது. நீங்க முயற்சி பண்றீங்க, ஆனா ரிசல்ட் இல்ல. அதனால உங்க மனசுல ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு தோணிட்டே இருக்கலாமுங்க. ஆனா உண்மை என்னன்னா, எந்த தவறும் நடக்கலைங்க. உங்க வாழ்க்கை ஒரு புதிய கட்டத்துக்கு போக ரெடி ஆகுதுங்க. ஆனா அந்த கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிறுத்தம், ஒரு சின்ன சோதனை. இந்த நேரத்துல நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா, அந்த வாய்ப்பு உங்கள தாண்டி போயிடுங்க. ஆனா நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா, அதே வாய்ப்பு உங்க வாழ்க்கையை உயர்த்தும்ங்க. அதனால இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு ஆசையை நினைச்சுக்கிட்டு, நான் நம்பிக்கையோட இருக்கேன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க வாழ்க்கையில நல்லதை இழுத்து கொண்டு வருங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல வரும் சைகைகள் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க இப்போ உங்க வாழ்க்கையை மாற்றப் போகும் அந்த மறைந்த உண்மையை தெரிஞ்சுக்கலாமுங்க. வணக்கம் மகர ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை நிச்சயம் கொண்டு வர போகுதுங்க. ரொம்ப நாளா பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு மனசுக்குள்ளேயே குமுறிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சுக்காம நிறைய அவமானங்களை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்போ உங்க தலையெழுத்தையே முழுசா மாத்தி அமைக்க உங்க வீடு தேடி ஒரு புதிய நபர் வரப்போறாருங்க. யார் அவரு, உங்க வீட்டுக்கு வந்தா என்னென்ன ஆச்சரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா நம்ம பார்க்க போறோம்ங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல நல்ல மாற்றங்கள் இனிமே தான் நடக்க போகுதுங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற ஒரு தங்கமான மனசு உங்களுக்கு இருக்குங்க. ஆனா அந்த நல்ல மனசுக்கும் இதுவரைக்கும் சரியான அங்கீகாரம் கிடைச்சதான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்க நல்லதை நினைச்சு யாருக்காவது உதவி செஞ்சாலும் அது உங்களுக்கு கடைசியில கெட்டதா தான் வந்து முடியுங்க. சொந்த பந்தங்களா இருக்கட்டும், இல்ல கூட வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், எல்லாரும் உங்ககிட்ட இருந்து அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிட்டு உங்களை அப்படியே நட்டாத்துல கலட்டி விட்டுருப்பாங்க. இதனால பல ராத்திரிகள் தூங்காம நாம என்ன தப்பு பண்ணோம், ஏன் நமக்கு மட்டும் எப்பவும் இப்படி நடக்குதுன்னு நினைச்சு நினைச்சு தனியா அழுதுருப்பீங்க. கண்ணீருக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கிற நேரம் இப்ப வந்துருச்சுங்க. உங்க ராசிநாதன் சனி பகவான் எப்பவுமே உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டாரு. அவர் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு இந்த உலகத்தையும் மனுஷங்களையும் கற்றுக் கொடுக்கறதுக்காக தாங்க. எத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்கள், வலிகள் எல்லாமே உங்களை ஒரு வைரமா பட்டத்திட்டுவதற்காக தான் நடந்த விஷயங்கள்ங்க. இப்போ உங்களுக்கான வசந்த காலம் ஆரம்பிக்க போகுது. உங்க கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா மாறிக்கிட்டு வருதுங்க. குறிப்பா சொல்லணும்னா, இத்தனை நாளா உங்களை கட்டி போட்டிருந்த அந்த தடைகள், கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகள் எல்லாம் இப்போ சுக்குநூறா உடைய போகுது. உங்க குடும்பத்துல இருந்து வந்த தேவையில்லாத குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாம் முற்றிலும் திரிந்து ஒரு பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த ஒரு முக்கியமான காலகட்டத்துல தான் உங்க வாழ்க்கையை அடுத்த உயரத்துக்கு கொண்டு போக அந்த புதிய நபர் உங்க வீட்டு வாசப்படியே மிதிக்க போறாரு. அந்த நபர் உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா பேசாம இருந்த ஒருத்தரா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ரொம்பவும் நம்பிக்கையான ஒரு நண்பரா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு முன்பின் துளியும் தெரியாத ஒரு புதிய நபரா கூட இருக்கலாம்ங்க. ஆனா அவர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு சாதாரண மனுஷனா உள்ள வர மாட்டாரு. உங்களுக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தன் கையில கொண்டு வர போறாருங்க. அவர் சொல்ற ஒரு வார்த்தை, இல்ல அவர் கொடுக்க போற ஒரு சின்ன ஆலோசனை உங்க தொழில நீங்க பாக்குற வேலையில ஒரு மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை உண்டாக்குங்க. கழுத்து வரைக்கும் கடன் பிரச்சனையில மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை அவர் கொண்டு வருவாருங்க. இந்த கடன் எல்லாம் அடைக்க போறோம், எப்படி நம்ம பிள்ளைகளை நல்லபடியா படிக்க வைக்க போறோம்னு வருத்தப்பட்டு தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு அவர் மூலமா ஒரு பெரிய பண வரவு காத்துட்டு இருக்குதுங்க. அவர் உங்க வீட்டுக்கு வந்த பிறகு உங்க வீட்டுல இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் வெளியேறி ஒரு தெய்வ கடாட்சம் உண்டாகுங்க. குறிப்பா நீங்க சொந்தமா தொழில் செய்யறவங்களா இருந்தா இதுவரைக்கும் இருந்த முடக்கங்கள் எல்லாம் மாறி வியாபாரம் பல மடங்கு பெருக போகுதுங்க. உங்களை யாருக்கெல்லாம் வேண்டாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க எல்லாமே உங்க வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டு உங்களை தேடி வந்து பேச போறாங்க. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தாங்க. உங்க வாழ்க்கையில இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க காத்துட்டு இருக்குதுங்க. இந்த நபர் உங்க வாழ்க்கையில வரப்போற நேரத்துல முதலாவதா உங்க மனசுல ஒரு இனம் புரியாத தைரியம் பிறக்குங்க. இதுவரைக்கும் நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்து பயந்து வாழ்ந்த காலம் எல்லாம் மலையேறி போகுங்க. காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு புது உத்வேகம், இன்னைக்கு நாம எதையோ சாதிக்க போறோம்ங்கிற அந்த சுறுசுறுப்பு தானாவே உங்களுக்குள்ள வந்துருங்க. வேலை தேடி ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த நபர் மூலமா ஒரு அருமையான வேலை வாய்ப்பு அமையுங்க. நீங்க நினைச்ச சம்பளத்துல நினைச்ச இடத்துல வேலை கிடைச்சு உங்க குடும்பத்தோட வறுமை மொத்தமா விலக போகுதுங்க. வேலை பார்க்குற இடத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வை வேற யாரோ தட்டி பறிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனா இனிமே உங்க உழைப்புக்கு ஏத்த உண்மையான மரியாதை அந்த இடத்துல கிடைக்குங்க. உங்க மேல் அதிகாரிகளே உங்களை கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு உங்க திறமை வெளிப்படுங்க. சொந்த வீடு வாங்கணும், இல்ல நிலம் வாங்கணும்னு கனவுகள் இருந்தவங்களுக்கு அந்த கனவு ரொம்ப சீக்கிரமாவே நனவாக போகுதுங்க. பல வருஷமா தடைபட்டுட்டு இருந்த உங்க வீட்டு வேலைகள் கூட இனிமே தடையின்றி ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிக்குங்க.
இந்த புதிய நபர் கொண்டு வரப்போகிற அதிர்ஷ்டம் அப்படிப்பட்டதுங்க. ஒரு சிலருக்கு வெளியூரோ அல்லது வெளிநாடோ போகிற வாய்ப்புகள் கூட தேடி வருங்க. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டா உங்கள் வாழ்க்கை தரம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உயருங்க. நீங்கள் இத்தனை காலமாக யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்க மூலமாக இல்லாமல் நீங்கள் எப்போவோ செஞ்ச ஒரு சின்ன புண்ணியம் இப்போ இந்த நபர் ரூபத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்க போகுதுங்க. உங்களை ஏளனமாக பார்த்த சொந்தக்காரங்க முன்னாடி நீங்கள் கால் மேலே கால் போட்டு ராஜாவா ராணியாக உட்காந்து சாதிக்க போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நாளாக தீராத வியாதிகளால் அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வைத்தியர் மூலமாவோ இல்லை சரியான மருத்துவ ஆலோசனைகள் மூலமாவோ முழுமையான குணம் கிடைக்க போகுதுங்க. மருத்துவ செலவுக்காகவோ மாதம் ஒரு பெரிய தொகையை ஒதுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த செலவுகள் எல்லாம் குறைஞ்சு பணம் கையில் தங்க ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சண்டைகள், பிடிவாத குணங்கள் எல்லாம் காணாமல் போய் 2 பேருக்கு இடையில ஒரு நெருக்கமான புரிதல் உண்டாகுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவிச்சிட்டு இருந்த தம்பதிகளுக்கு உங்கள் வீட்டில் கூடிய சீக்கிரமே ஒரு மழலை சத்தம் கேட்க போகுதுங்க. அந்த குழந்தை பிறந்த பிறகு உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்ய போகிறாங்க. இது எல்லாமே அந்த ஒரு நபருடைய வருகைக்கு பிறகு ரொம்பவே வேகமாக நடக்க போகுதுங்க. உங்கள் தொழிலில் நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு லாபத்தை மட்டும் தேடி தரப்போகுதுங்க. இதுவரைக்கும் நஷ்டத்தில் ஓடிட்டு இருந்த வியாபாரம் கூட இனிமேல் அசுர வேகத்தை லாபத்தை நோக்கி போகுங்க. உங்கள் கடைக்கு வர வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குங்க. கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் கூட்டாளி மூலமாக பெரிய பண வரவு வருமுங்க. உங்களை ஏமாத்த நினைச்சவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற சூழ்நிலை உருவாகுங்க. கோர்ட்டு வழக்குன்னு கோர்ட்டு படி ஏறி அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருங்க. உங்கள் சொத்துக்களை யாராவது ஏமாற்றி பறிச்சிருந்தா அது திரும்பவும் உங்கள் கைக்கே வந்து சேருமுங்க. இப்படி நாலா பக்கத்துல இருந்தும் நல்ல செய்திகள் மட்டுமே உங்கள் காதுக்கு வரப்போகுதுங்க. இந்த நபர் யார், அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு பெரிய கேள்வி இப்போ உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்குமுங்க. நான் சொல்கிறத ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க. அந்த நபர் உங்கள் வீட்டு வாசலுக்கு வரும்போது எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக தான் வருவார். அவர் ஒரு வயசானவராக இருக்கலாம், இல்லை உதவி கேட்டு வர ஒரு வழிபோக்கனாக கூட இருக்கலாம். அதனால் இனிமேல் உங்கள் வீட்டு வாசலுக்கு யார் வந்தாலும் சொல்லிக்காம அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியாவது கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா எந்த ரூபத்துல இறைவன் அந்த அதிர்ஷ்டத்தை உங்ககிட்ட அனுப்புவாருன்னு யாருக்கும் முன்கூட்டியே தெரியாதுங்க. அந்த நபர் வீட்டுக்குள்ள நுழையும் போது உங்களுக்கே ஒரு நல்ல அதிர்வலை தெரியும். வீட்டில் இருக்கிற சாமி விளக்கு வழக்கத்தை விட ரொம்ப பிரகாசமா எரியும். மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்த பாரம் குறைஞ்சு ஒரு இனம் புரியாத அமைதி குடிக்கொள்ளுங்க. இதெல்லாம் வச்சு அந்த நபர் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேவதைன்னு நீங்க முழுசா நம்பலாம். குறிப்பா மகர ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம் தான் சொல்லணுங்க. இத்தனை நாளாக புருஷன் கையில் காசு வாங்கி குடும்பத்தை ஓட்டுறதுக்குள்ளே போதும்னு ஆகிப்போச்சு. நம்ம கையில் காசு இல்லையேன்னு நினச்சி வருத்தப்பட்டவங்களுக்கு நீங்களே சொந்தமாக சம்பாதிக்கிற ஒரு வழி பிறக்க போகுதுங்க. வீட்டில் இருந்தபடியே சின்னதாக ஒரு தொழில் செஞ்சு 4 காசு சம்பாரித்து உங்கள் தேவைகளை நீங்களே பெருமையாக பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. ஆசையாக நகை வாங்கணும், பட்டுப்புடவை வாங்கணும்னு சிறுக சேர்த்து வச்ச காசெல்லாம் முன்னாடி திடீர்னு வேற எதுக்காவது செலவாகி உங்களை அள வச்சிருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி தங்கம் உங்கள் வீட்டில் சேருங்க. உங்கள் சேமிப்பு பல மடங்கு உயருங்க. மாமியார் மருமகள் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை என்ன, வீட்டில் இருந்த சலசலப்பு எல்லா முடிவுக்கு வந்து வீட்டில் சந்தோஷம் ததும்பி வழியுங்க. உங்களை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க வாயாலேயே உங்களை பாராட்டுற அளவுக்கு உங்கள் செல்வாக்கு உயரப்போகுதுங்க. ஆனால் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயரும் போது கூடவே உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட வயிற்றுச்சலும் கண்டிப்பாக அதிகமாகுங்க. நேற்று வரைக்கும் நம்மக்கிட்ட கையேந்தி கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் இன்னைக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஆளானா, இவன் கார் வாங்குறானே, புது வீடு கட்டுறானேன்னு உங்கள் சொந்தக்காரங்களே உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேச ஆரம்பிப்பாங்க. அதனால் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிற அந்த புதிய நபரை பற்றியோ இல்லை உங்களுக்கு கிடைக்க போகிற பெரிய பண வரவு, வேலை வாய்ப்புகளை பற்றியோ யாருக்கிட்டையும் முன்கூட்டியே பெருமையாக சொல்லிட்டு தெரியாதீங்க. உங்கள் ரகசியங்களை நீங்களே பத்திரமா காப்பாற்றிக்கோங்க. ரொம்ப நம்பி உங்கள் பலவீனங்களை மற்றவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அதை வச்சே உங்களை பின்னாடி குழிப்பறிக்க பார்ப்பாங்க. ஏன்னா மகர ராசிக்காரங்களான நீங்கள் ரொம்ப வெளிப்படையானவங்க. மனசில் பட்டதை ஒளிவு மறைவு இல்லாமல் அப்படியே சொல்லிடுவீங்க. இந்த குணத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு யாருக்கிட்ட எதை பேசணும்னு ஒரு வரமுறை வச்சுக்கிட்டா உங்கள் வெற்றியை யாராலையும் அசைக்க முடியாதுங்க. படிக்கிற பசங்களை பற்றி சொல்லணும்னா இது வரைக்கும் படிப்பில் கவனம் இல்லாமல் மொபைல் ஃபோன் நண்பர்கள்னு சுற்றிட்டு இருந்தவங்க கூட இப்போ முழு கவனத்தோடு அவங்க எதிர்காலத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. குறிப்பாக அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த புதிய நபரோட ஆலோசனையோ இல்லை சிறு உதவியோ ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக அமையுங்க. நீங்கள் எழுத போகிற போட்டித் தேர்வுகளில் ரொம்ப சுலபமாக வெற்றி பெறுவீங்க. காதல் விஷயத்தில் ரொம்ப நாளாக வீட்டில் சம்மதம் கிடைக்காம 2 பக்கமும் இடியாப்ப சிக்கல் மாதிரி மாட்டிக்கிட்டு போராடிட்டு இருந்தவங்களுக்கு பெரியவங்க மனசு மாதிரி அவங்க சம்மதத்தோட கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குங்க. உங்களை விட்டு காரணமே இல்லாமல் பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாம் அவங்களா தப்பு செஞ்சிட்டோம்னு உணர்ந்து உங்களை தேடி வருவாங்க. ஆனால் இப்போ யாரை ஏற்றுக்கணும், யாரை தள்ளி வைக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருக்குங்க. கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட அடிகள் உங்களுக்கு அந்த பாடத்தை ரொம்ப ஆழமாக கற்றுக் கொடுத்துருக்குங்க. இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறப்போ நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுங்க. அது என்னன்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு. எவ்வளவுதான் பணம், காசு, புகழ் வந்தாலும் அந்த குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இல்லைன்னா அது நிலச்சி நிற்காதுங்க.
உங்களை தேடி வரப்போற அந்த நபரை உங்க குலதெய்வம் தான் உங்ககிட்ட அனுப்பி வைக்குதுன்னு முழுசா நம்புங்க. ரொம்ப வருஷமா குலதெய்வ கோவிலுக்கு போகாம முடிக்காணிக்க செலுத்தாம இல்ல வேற ஏதாவது நேர்த்தி கடன் பாக்கி வச்சிருந்தீங்கன்னா அதை முதல்ல செஞ்சு முடிச்சிருங்க. நீங்க செய்யற அந்த சின்ன வழிபாடு உங்க வாழ்க்கையில இன்னும் பல மடங்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்குங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டுல நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏத்தி மனசார உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. உங்க வேண்டுதல்கள் எல்லாமே அப்படியே முழுசா பழிக்க போற நேரம் இதுங்க. பணம் உங்க கைக்கு தாராளமா வர ஆரம்பிச்சதும் அதுக்கு முன்னாடி உங்களை கண்டுக்காதவங்க, உங்களை ஏமாத்துனவங்க எல்லாம் இப்ப திடீர்னு அதிகமா பாசம் காட்டுற மாதிரி நடிச்சுக்கிட்டு உங்ககிட்டயே கடன் கேட்டு வருவாங்க. இங்கதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணுங்க. உங்க நல்ல மனசு மறுபடியும் அவங்களுக்கு இறங்கி உதவி செய்ய தோணுங்க. ஆனா அந்த தப்பை மட்டும் திரும்பவும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா இப்ப நீங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரப்போற இந்த நேரத்துல மறுபடியும் இந்த மாதிரி சுயநலமான ஆட்களை நம்புனீங்கன்னா உங்க வளர்ச்சி பெரிய அளவுல பாதிக்கப்படுங்க. உங்க உதவி கேட்கறவங்களுக்கு முடிஞ்சா சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஆனா பெரிய தொகையை கடனா கொடுத்துட்டு திரும்பவும் நிம்மதி இல்லாம அலையாதீங்க. உங்க பணத்தை பத்திரமா உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு மட்டும் முதலீடு செய்யுங்க. உங்க பிள்ளைகளோட படிப்புக்கு கல்யாணத்துக்குன்னு சிறுக சிறுக சேமிக்க ஆரம்பிங்க. எத்தனை நாளா ராத்திரியில தூக்கம் வராம விடிய விடிய முழிச்சுக்கிட்டு நாளைக்கு என்ன ஆகுமோன்னு பயந்து பயந்து வாழ்ந்த அந்த இருண்ட காலம் இப்ப முழுசா மாறப்போகுதுங்க. தலையணை நனையிற அளவுக்கு தனிமையில அழுத நாட்கள் எல்லாம் முடிஞ்சு இப்ப சந்தோஷத்துல உங்க கண்ணுல ஆனந்த கண்ணீர் வரப்போகுதுங்க. மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும் போது உங்க முகத்திலேயே தானா ஒரு புது தேஜஸ் உண்டாகுங்க. உங்களை பாக்குறவங்களுக்கே நல்லா தெரியும் இவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய நல்ல மாற்றம் நடந்திருக்குன்னா அந்த அளவுக்கு உங்க தோற்றத்திலையும் உங்க பேச்சிலையும் ஒரு பெரிய கம்பீரம் வரப்போகுதுங்க. இத்தனை நாளா உங்களை அலட்சியமா பார்த்தவங்க எல்லாம் இப்ப நீங்க சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கேட்க ஆரம்பிப்பாங்க. 4 பேர் இருக்கிற சபையில உங்களுக்கு இனிமே முதல் மரியாதை தான் கிடைக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த காலகட்டத்துல உங்க உள்ளுணர்வு ரொம்பவே துல்லியமா வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. யாரை நம்பலாம் யாரை தள்ளி வைக்கலாம்னு உங்க மனசே உங்களுக்கு கரெக்டா சொல்லிடுங்க. ராத்திரியில நீங்க தூங்கும்போது உங்களுக்கு வர வேண்டிய கனவுகள் மூலமா சில நல்ல செய்திகள் உங்களுக்கு முன்னாடியே தெரிய வருங்க. சாமி உங்ககிட்ட பேசுற மாதிரியோ இல்ல மலர்கள் தீபம் இதெல்லாம் உங்க கனவுல அடிக்கடி வருங்க. இது எல்லாமே அந்த பெரிய நல்ல மாற்றத்துக்கான அறிகுறிகள் தாங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே ஒரு நிழல் மாதிரி இருந்து உங்களை வழி நடத்துறத நீங்க ரொம்ப ஆழமாவே உணர்வீங்க. வீட்டுல ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கணும்னு ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான வேலைகளை இப்ப தைரியமா நீங்க ஆரம்பிக்கலாமுங்க. எந்த தடங்களும் இல்லாம அந்த கல்யாணமோ காதுகுத்தோ ரொம்ப பிரமாதமா நடந்து முடியும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க உங்களுக்கு குழி பறிக்கணும்னு நினைச்சவங்க நிலைமையெல்லாம் இப்ப தலைகீழா மாறப்போகுதுங்க. அவங்க வெட்டின குழியில அவங்களே வெல்றது உறுதிங்க. நீங்க போய் அவங்கள பழி வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. நீங்க சும்மா கம்முன்னு உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. உங்க சார்பா காலம் அவங்களுக்கு ரொம்ப சரியான பதிலடி கொடுக்குங்க. உங்களை ஏமாத்தி உங்ககிட்ட இருந்த பணத்தை புடுங்கினவங்க இப்ப அதை எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு முழிப்பாங்க. ஏன்னா நீதி தேவனான சனி பகவான் உங்க பக்கம் இருக்கிறப்போ தப்பு செஞ்சவங்க யாருமே சுலபமா தப்பிச்சு போக முடியாதுங்க. உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போய் நிக்க போறாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்பவே உச்சத்துக்கு போக போகுதுங்க. குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த பித்திரு தோஷங்கள் அதாவது முன்னோர்களோட சாபங்கள் ஏதாவது இருந்தா அது எல்லாமே இப்ப நீங்க அவங்களோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பாகப்பிரிவினைக்காக அண்ணன் தம்பிக்குள்ள பங்காளிகளுக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி எல்லாரும் ஒன்று சேருவாங்க. ரொம்ப நாளா இழுபறியா இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனை எந்த ஒரு பெரிய சண்டையும் இல்லாம ரொம்ப சுமூகமா முடிவுக்கு வந்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு உங்க கைக்கு வந்து சேருங்க. விவசாயம் செய்யறவங்களா இருந்தா இப்ப நீங்க போடுற உழைப்புக்கு பல மடங்கு மகசூல் கிடைக்குங்க. தண்ணி பிரச்சனையோ இல்ல விளைச்சல் நஷ்டமோ இனிமே வர வாய்ப்பே இல்லைங்க. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக காலத்துல நீங்க இப்ப அடி எடுத்து வச்சிருக்கிறீங்க. தினமும் காலையில் எழுந்த உடனே உங்களுடைய உள்ளகைங்களை பார்த்து உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே மனசுல வளர்த்துக்கோங்க. இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு நல்லதே நடக்கும்னு நீங்களே உங்களுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க. அந்த புதிய நபரோட வரவு உங்க வாழ்க்கையை மட்டும் இல்லை உங்க அடுத்த தலைமுறையே மாற்றி அமைக்க போகுதுங்க. நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதுங்க. இனிமே உங்க பிள்ளைங்க ஒரு ராஜா மாதிரி வாழ போறாங்க. அதனால பழைய கவலைகளை எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு வரப்போற வசந்த காலத்தை வரவேற்க தயாராயிருங்க. உங்க கண்ணீருக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷ பரிசா கிடைக்க போகுதுங்க. முழு நம்பிக்கையோட செயல்படுங்க. வெற்றி நிச்சயம் உங்க பக்கம் தாங்க. நீங்க வெளியில சொல்லாம உள்ளுக்குள்ளேயே புதைச்சி வச்சிருந்த உங்க திறமைகளுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. பாட்டு பாடுறதோ இல்ல கைவினை பொருட்கள் செய்யறதோ இல்லைன்னா சமையல் கலையோ இப்படி உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தனித்திறமை அந்த புதிய நபர் மூலமா 4 பேருக்கு தெரிய வரப்போகுதுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை தேடி தரப்போகுது. சும்மா பொழுதுபோக்குக்காக நீங்க செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயம்
விஷயம் இப்போ உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு பெரிய தொழிலாக மாறப்போகுதுங்க. உங்களை யாருக்கெல்லாம் முன்னாடி எல்லாம் முட்டாள்னு நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய அறிவாளியா சாதிக்க பிறந்தவரா தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க. உங்க புகழை பார்த்து சுத்தி இருக்கிறவங்க ஆச்சரியப்படுற நேரம் நெருங்கிடுச்சுங்க. மன அமைதிக்காக ரொம்ப நாளா ஒரு ஆன்மீக பயணம் போகணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா பண கஷ்டத்தாலேயோ இல்ல வேற ஏதாவது வேலை பளு காரணமாகவோ அது தள்ளி போயிட்டே இருந்திருக்குங்க. ஆனா இப்ப அந்த தடைகள் எல்லாம் விலகி குடும்பத்தோட ஒரு பெரிய புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் சாமி தரிசனம் பண்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த பயணம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையாவே அமைய போகுதுங்க. அங்க நீங்க சந்திக்க போற ஒரு சாதுவோ இல்ல ஒரு பெரியவரோ உங்க மனசுல இருக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு தெளிவான விடையை கொடுப்பாருங்க. அந்த பயணத்துக்கு அப்புறம் உங்க உடம்புலையும் மனசுலயும் ஒரு புது தெம்பு பிறக்குங்க. வீட்டுல இருக்கிற இருளெல்லாம் விலகி ஒரு சுபிட்சமான சூழ்நிலை உருவாகுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா கடைபிடிக்கணும். அது என்னன்னா உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களை, குறிப்பா உங்க வயசான அப்பா அம்மாவை ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கோங்க. அவங்க மனசு நோக்கிற மாதிரி எந்த ஒரு உறுதியான நிலைமைக்கு வரப்போறீங்க. அடமானம் வச்ச நகைகள், பத்திரங்கள் எல்லாம் உங்க கைக்கே திரும்ப வரப்போகுதுங்க. இதெல்லாம் நடக்குமான்னு நீங்க இப்ப சந்தேகப்படலாம். ஆனா அந்த புதிய நபர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கும் போது இதெல்லாம் நிஜமாவே நடக்க போகுதுன்னு உங்களுக்கே புரியுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் கணவர் வீட்டுல உங்களுக்கு இத்தனை நாளா கிடைக்காத மரியாதையும் அன்பும் இனிமே கிடைக்க ஆரம்பிக்குங்க. உங்களை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்த மாமியார், நாத்தனார் எல்லாம் இப்போ உங்க அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. வீட்டுல நடக்கிற எந்த ஒரு சுபகாரியமா இருந்தாலும் உங்களை கேட்டுட்டு தான் முடிவெடுப்பாங்க. அந்த அளவுக்கு குடும்பத்துல உங்களுக்கான அந்தஸ்து உயர போகுதுங்க. நீங்க நினைச்சதை சாதிக்கிறதுக்கு உங்க கணவர் உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருப்பாருங்க. ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு விலையுயர்ந்த பொருளை, அது நகையா இருக்கலாம் இல்ல வண்டியா இருக்கலாம், அதை உங்க கணவர் உங்களுக்கு பரிசா கொடுத்து அசத்த போறாருங்க. நீங்க ரொம்ப நாளா ஒரு டூ வீலரோ இல்ல காரோ வாங்கணும்னு ஆசைப்பட்டு காசு பத்தாம அது தள்ளி போட்டுட்டே இருந்திருப்பீங்க. இனிமே அந்த கவலை வேண்டாமுங்க. உங்க கைக்கு வரப்போற பணத்துல நீங்க ஆசைப்பட்ட வண்டியை உங்க வீட்டு வாசல்ல நிறுத்த போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்க பணத்தை சரியான இடத்துல முதலீடு செய்யறதுக்கான புத்திசாலித்தனமும் உங்களுக்கு தானாகவே வந்துருமுங்க. நிலத்திலயோ இல்ல தங்கம் வாங்குறதுலயோ நீங்க இப்ப போடுற பணம் எதிர்காலத்துல உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகுதுங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போற பண நிர்வாகம் உங்க தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய சொத்தை சேர்க்க உதவி செய்யுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை இந்த கண் திஷ்டி தாங்க. நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு சிரிச்சுட்டு வெளியே போனாலே சுத்தி இருக்கிற 4 பேர் கண்ணு உங்க மேல படும். நல்லா இருக்கான் நீ அப்படின்னு அவங்க நினைக்கிற நினைப்பே உங்களுக்கு பெரிய தடமையா மாறிடுங்க. இதனாலேயே பல தடவை உங்களுக்கு காரணமே இல்லாத உடல் சோர்வும் வீட்டுல தேவையில்லாத வாக்குவாதங்களும் வந்திருக்குங்க. ஆனா இப்ப அந்த திஷ்டி தோஷங்கள் எல்லாம் மொத்தமா விலக போகுது. உங்க வீட்டுக்கு வர அந்த நபர் ஒரு மிகப்பெரிய நேர்மறையான அதிர்வலையை தன் கூடவே கொண்டு வரதால உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பான வேலி தானாகவே உருவாகிடுங்க. இனிமே யாருடைய கெட்ட எண்ணமும் பொறாமையும் உங்களை நெருங்க கூட முடியாது. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு பெரிய நண்பர்கள் கூட்டம் இருந்துட்டே இருக்குங்க. ஆனா அதுல எத்தனை பேர் உங்க மேல உண்மையான பாசத்தோட இருக்காங்கன்னு கேட்டா கண்டிப்பா விரல் விட்டுதான் எண்ணணுங்க. உங்க நல்ல குணத்தை பயன்படுத்தி உங்ககிட்ட காரியம் சாதிக்கிறவங்க தான் இங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனா இனிமே நடக்கிறதே வேறங்க. அந்த மாதிரி போலி முகமூடி போட்டுட்டு உங்க கூடவே சுத்தினவங்க எல்லாம் அவங்களாகவே உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க. உங்களுக்கு உண்மையான உங்க உயர்வுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள் மட்டும்தான் இனி உங்க கூடவே இருப்பாங்க. சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிற விஐபிகளோட தொடர்பும் நட்பும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அவங்க மூலமா பல நல்ல காரியங்களை நீங்க சாதிக்க போறீங்க. இதெல்லாம் நடக்கும்போது உங்க மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆழமான அமைதி குடிகொள்ளுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கோவப்பட்டு பிபி எகிரி டென்ஷன் ஆகிட்டு இருந்த நீங்க இப்ப ரொம்ப பொறுமையாவும் பக்குவமாவும் மாற போறீங்க. உங்க குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாடுறது, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ரசிச்சு கேட்கறது, குடும்பத்தோட சந்தோஷமா வெளியே போயிட்டு வர்றது, உங்க வாழ்க்கையோட சின்ன சின்ன அழகிய தருணங்களை மறுபடியும் முழுசா அனுபவிக்க தொடங்கிடுவீங்க. இத்தனை வருஷமா உங்க வாழ்க்கையில நீங்க தொலைச்ச உங்க நிம்மதியையும் சிரிப்பையும் அந்த அதிர்ஷ்ட தேவதை உங்க கைக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுக்க போறாருங்க. உங்க முகம் எப்பவுமே ஒரு சந்தோஷமான பிரகாசத்தோட ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இப்போ ஒரு பெரிய மாற்றம் தெரிய ஆரம்பிக்குங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு விதமான சோர்வு, இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிற பயம், இதெல்லாம் இனிமே உங்க மனசுல இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த நேரம் உங்க சுத்தி இருக்கிற ஒரு பெரிய நேர்மறை ஆற்றலை உருவாக்கிடுங்க. இதுவரைக்கும் உங்களை பார்த்து முகத்தை திருப்பினவங்க, உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காதவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்குற அளவுக்கு உங்களுடைய நிலைமை உயரப்போகுதுங்க. நீங்க சொல்ற ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கும். இத்தனை வருஷமா நீங்க பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாமே சேர்ந்து இப்போ ஒரு பெரிய அனுபவமா மாறி உங்களை 4 பேருக்கு வழிகாட்டுற அளவுக்கு உயர்த்த போகுதுங்க. நீங்க யாருக்காவது ஒரு உதவி செஞ்சா அது எப்பவுமே உங்களுக்கு தப்பாதான் முடியுங்கிற ஒரு பெரிய தலைவலி
செஞ்ச உதவிக்கு நன்றி எதிர்பார்க்கலனா கூட பரவாயில்ல. ஆனா, அவங்களே உங்கள திருப்பி பேசுறப்போ, அந்த வலி உங்கள ரொம்பவே காயப்படுத்தி இருக்கும். ஆனா, இனிமே அந்த மாதிரி ஆட்கள் உங்க பக்கத்திலேயே வர முடியாதுங்க. உங்க நல்ல மனச புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு உண்மையா இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும் தான் அவங்க கூட இருப்பாங்க. உங்கள ஏமாத்துனவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்புக்கு வருத்தப்பட்டு உங்ககிட்டயே வந்து நிக்கிற காலம் இதுங்க. ஆனா, நீங்க அவங்கள பழிவாங்கணும்னு நினைக்காம, உங்களோட வளர்ச்சியில மட்டும் முழு கவனத்தையும் செலுத்துவீங்க. உங்க மனசு அந்த அளவுக்கு ரொம்ப பக்குவப்பட்டு ஒரு பெரிய அமைதிய உணருங்க. விவசாயம் இல்ல சொந்தமா சின்னதா ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்க போகுதுங்க. மழை இல்லையே, லாபம் இல்லையேன்னு வருத்தப்பட்ட காலம் எல்லாம் மலை ஏறி போச்சு. இப்ப நீங்க தொட்டதெல்லாம் பொன்னா மாறும். அந்த நபர் மூலமா கிடைக்க போற ஒரு சின்ன ஐடியாவால உதவி உங்க வியாபாரத்த பல மடங்கு பெருக போகுதுங்க. கடனை எல்லாம் அடைக்க உங்களுக்கான ஒரு சொந்த இடத்த வாங்கி போடுற அளச்சு உங்க கையில பணப்புழக்கம் சரளமா இருக்குங்க. உங்க வீட்டு தேவைக்காக போய் நின்னு கஷ்டப்பட்டதெல்லாம் மாறி இப்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு வரப்போறீங்க. உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுதுங்க. இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நீங்க ரொம்ப சரியா பயன்படுத்திக்கணும். ஏன்னா சனி பகவான் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாதுங்க. அதே மாதிரி அவர் கொடுக்கறத சரியா பயன்படுத்தணும்னா அதையும் அவர் ஏத்துக்க மாட்டாருங்க. அதனால வரப்போற பணத்தை எந்த ஒரு ஆடம்பர செலவும் செய்யாம உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக சிறுக சிறுக சேமிக்க பழகுங்க. உங்க மேல நீங்க முழு நம்பிக்கை வைங்க. காலையில எந்திரிச்ச உடனே உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு உங்க வேலையை சுறுசுறுப்பா ஆரம்பிங்க. அந்த புதிய நபர் உங்க வீட்டு வாசல்ல மிதிக்கிறப்போ உங்க தலையெழுத்து மட்டும் இல்ல, உங்க பரம்பரையோட தலையெழுத்தே ஒரு பெரிய உச்சத்துக்கு போக போகுதுங்க. நல்லதே நினைங்க, சந்தோஷத்தை மட்டும் மனசுல ஏத்துக்கிட்டு உங்க வாழ்க்கை பயணத்தை ரொம்ப தைரியமா தொடங்குங்க. உங்களுக்கு கிடைக்க போற வெற்றி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுதுங்க. மகர ராசிக்காரங்களுக்கான உங்களுக்கு மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கிற ஒரு பெரிய குறை என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய கூட்டத்துல இருந்தாலும் உங்களை சுத்தி 1000 சொந்த பந்தங்கள் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத தனிமை இருந்துகிட்டே இருக்குங்க. உங்களுடைய வலிகளை நம்ம கஷ்டங்களை உண்மையா புரிஞ்சுக்க இந்த உலகத்துல யாருமே இல்லையேன்னு நினைச்சு பல தடவை உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த புதிய நபர் உங்க மனசுல இருக்கிற அந்த பல வருஷ தனிமையை மொத்தமா போக்க போறாருங்க. உங்க வலிகளை காது கொடுத்து கேட்டு உங்களை ஒரு குழந்தை மாதிரி அரவணைச்சுக்க போறாரு. அந்த ஒரு பாசத்துக்காகவும் அக்கறைக்காகவும் தான் நீங்க இத்தனை வருஷமா ஏங்கி தவிச்சிட்டு இருந்தீங்க. அந்த அன்பான வார்த்தைகள் உங்க மனசுக்குள்ள இருக்கிற பல காயங்களை சுவடு தெரியாம ஆத்த போகுது. குடும்பத்துல ரொம்ப வருஷமா பேசாம இருந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உறவுகள் எல்லாம் இப்போ ஒண்ணு சேர போறாங்க. பாகப்பிரிவினை பிரச்சனை இல்ல வரப்பு தகராறுன்னு ரொம்ப நாளா தீர்க்க முடியாம இழுத்துட்டு இருந்த பல பஞ்சாயத்துகள் இப்ப எந்த ஒரு சண்டையும் சச்சரவும் இல்லாம ரொம்ப சுமூகமா முடிவுக்கு வரப்போகுதுங்க. அந்த புதிய நபர் ஒரு சமாதான தூதுவர் மாதிரி செயல்பட்டு உங்க குடும்பத்துல பிரிஞ்சு கிடக்கிற உறவுகளை எல்லாம் ஒண்ணு சேர்த்து வைக்க போறாரு. நேத்து வரைக்கும் உங்களை விரோத மாதிரி பார்த்த உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்போ உங்க அருமையை முழுசா உணர்ந்துக்கிட்டு வந்து வழியே பேச போறாங்க. வீட்டுல எப்பவும் ஏதோ சண்டை சலசலப்புன்னு நிம்மதி இல்லாம இருந்த சூழ்நிலை மாறி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சிரிச்சு பேசுற ஒரு அழகான குடும்ப சூழல் உருவாக போகுதுங்க. உங்க வீடு சம்பந்தமான கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல ரொம்ப சுலபமா நிறைவேற போகுது. சொந்தமா ஒரு சின்ன வீடாவது கட்டணும், வாடகை வீடு கஷ்டத்துல இருந்து வெளியே வரணும்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அந்த நபர் மூலமா ஒரு பெரிய பண உதவி கிடைச்சு உங்க சொந்த வீடு கனவு நனவாக போகுது. ஏற்கனவே கட்டி முடிச்சு வீட்டை புதுப்பிக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கான சரியான நேரம் இதுதாங்க. ரொம்ப வருஷமா உங்க வீட்டுக்குள்ள ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி என்ன செஞ்சாலும் ஒரு சுபகாரியம் நடக்காம இருந்திருக்கு. ஆனா இப்போ உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு தெய்வீகமான அதிர்வலை வீசுங்க. உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க ஏத்துற தீபம் வழக்கத்தை விட ரொம்ப பிரகாசமா எரியும். மகாலட்சுமி உங்க வீட்டுல நிரந்தரமா குடியேற போறாங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் இது எல்லாமே. எப்பவுமே நாளைக்கு என்ன ஆகுமோ, பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு ஒரு விதமான பயத்தோட வாழ்ந்து பழக்கப்பட்டவங்களுக்கு இனிமே அந்த பயம் துளியும் இருக்காதுங்க. ஏன்னா உங்க ஒவ்வொரு அடியையும் அந்த குலதெய்வம் கூடவே இருந்து எடுத்து வைக்க போகுது. நீங்க உங்க பிள்ளைகளுக்காக போடுற திட்டங்கள் எல்லாமே 100க்கு 100% அப்படியே பழிக்க போகுதா. அவங்க படிப்புல பெரிய அளவுல சாதிச்சு உங்களுக்கு ஒரு பெரிய பெருமையை தேடித்தர போறாங்க. இது நாள் வரைக்கும் நீங்க சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் சேர்த்து வச்சு பல மடங்கு சந்தோஷத்தை இந்த பிரபஞ்சம் உங்க மடியில கொண்டு வந்து கொட்ட போகுதுங்க. உங்க வாழ்க்கை பயணம் இப்போ ஒரு இருண்டு காட்டுல இருந்து வெளியே வந்து வெளிச்சமான ஒரு ராஜபாட்டையில ரொம்ப கம்பீரமா பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. முழு நம்பிக்கையோட ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. இத்தனை வருஷமா நீங்க பட்ட அவமானங்கள் துரோகங்கள் எல்லாமே உங்க பூர்வ ஜென்ம கர்ம வினையை கழிக்கிறதுக்காக சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த ஒரு சின்ன பரீட்சை தாங்க. அந்த பரீட்சையில நீங்க இப்போ எந்த தப்பும் பண்ணாம முழுசா ஜெயிச்சிடுங்க. அதனால இப்போ இந்த மாபெரும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருது. இந்த புதிய நபர் உங்க வீட்டுல காலடி எடுத்து வச்ச அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வீட்டை சுத்தி ஒரு பெரிய தெய்வீக வளையம் தானாகவே உருவாகிடுங்க. உங்க வீட்டுல இத்தனை நாளா இருந்த இருண்டு சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாம ஓடிடும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்குங்க. இனிமே நம்ம வாழ்க்கையில கஷ்டம்ங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப ஆழமா புரிய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்க செஞ்ச தான தர்மங்கள்
கஷ்டப்பட்டு யாருக்கோ செஞ்ச ஒரு சின்ன உதவி, ஒரு வாயில்லா ஜீவனுக்கு வச்ச தண்ணீன்னு இது எல்லாமே ஒண்ணு சேர்ந்து, இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமா மாறி வந்து நிக்குது. அந்த புண்ணியம் தான் இந்த நபர் ரூபத்துல உங்க வீட்டு வாசல்ல வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்குதுங்க. அவர் உங்க வீட்டுக்குள்ள நுழையும்போது உங்க கைக்கு ஒரு பெரிய பணவரவு மட்டும் கொண்டு வர போறதில்ல. உங்க தலைமுறைக்கே தேவையான ஒரு பெரிய நிம்மதியையும், பாதுகாப்பையும் கையில கொண்டு வர போறாருங்க. உங்கள பார்த்து இவனெல்லாம் எங்க முன்னுக்கு வரப்போறான்னு ஏளனமா சிரிச்சவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சிய பார்த்து வாயடைச்சு போய் நிக்கிற அளவுக்கு நீங்க பெரிய இடத்துக்கு போக போறீங்க. அவங்க கண் திஷ்டி எதுவும் உங்கள அண்ட விடாம உங்க குலதெய்வம் உங்கள ஒரு கவசம் மாதிரி எப்பவும் காக்க போகுதுங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். உங்க மனசுல இருக்கிற பழைய கசப்பான நினைவுகளை எல்லாம் முதல்ல முழுசா தூக்கி தூரமா போட்டுட்டுங்க. நீங்க தொடர்றது எல்லாமே தொடங்குங்க, தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுங்க. அந்த அளவுக்கு உங்க கிரகநிலைகள் இப்போ உச்சத்துல இருந்து உங்களுக்கு பெரிய ராஜயோகத்தை வாரி வழங்க போகுது. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த துரோகங்களையும் கசப்பான அனுபவங்களையும் ஒரு பாடமா மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அதையே திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டு இனிமே வரப்போற நல்ல வாய்ப்புகளை சந்தேகப்பட்டு தவற விட்டுறாதீங்க. நீங்க செஞ்ச தியாகம், உங்க நேர்மை எந்த பிரதிபலனும் பார்க்காம மற்றவங்களுக்கு நீங்க செஞ்ச உதவிகள் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பானா நிற்க போகுதுங்க. சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்துல 4 பேர் உங்களை அண்ணாந்து பார்க்குற ஒரு இடத்துல நீங்கள் ரொம்ப கம்பீரமாக உட்காந்து பெரிய அளவில் சாதிக்க போகிறீங்க. உங்கள் பரம்பரையிலேயே யாரும் பார்க்காத ஒரு பெரிய செல்வ செழிப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த அளவுக்கு சனி பகவான் உங்கள் மேலே கருணமலையை முழுசாக புளிய போகிறாருங்க. எவ்வளவு பெரிய உயரத்துக்கு நீங்கள் போனாலும் உங்கள் குலதெய்வத்தை மட்டும் என்றைக்குமே மறக்காதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை மனசை நோகாமல் எப்பவும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அவங்களோட முழுமையான ஆசீர்வாதம் இந்த வெற்றி பயணத்தில் உங்களை எந்த சரிவும் இல்லாமல் நிரந்தரமாக பாதுகாக்குமுங்க. முழு நம்பிக்கையோட உங்கள் வாழ்க்கை பயணத்தை ரொம்ப சந்தோஷமாக தொடங்குங்க. மகர ராசி நேயர்களே, எல்லாருக்கும் இனிமேல் வரப்போகிற காலம் வசந்த காலமாக அமையட்டுமுங்க. உங்கள் வாழ்க்கையில் நினைச்ச காரியங்கள் எல்லாமே தடையின்றி நிறைவேறுவதற்கு அந்த இறைவனை நான் மனசார வேண்டிக்கிறேங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.